முளை கட்டிய பயிறு வகைகள் இது மறக்காமல் இது சாப்பிடுங்க. பச்சை பயிறு எடுத்துக்கலாம், ராகி, கேழ்வரகு ரொம்ப முக்கியமானது. முளை கட்டிய கருப்பு எள்ளு, மறக்காமல் முளை கட்டிய கருப்பு எள்ளு, கருப்பு கொண்டை கடலை, இது எல்லாமே பார்த்தோம்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது. கோதுமை, முளை கட்டிய கோதுமை, யாராவது கோதுமையை முளை கட்டி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டு பாருங்க. இரும்பு சத்து குறைபாடுன்ற பேச்சே இருக்காது. அது மட்டும் கிடையாது, உடலுக்கு தேவையான புரோட்டீன், கால்சியம் இதில் நிறைஞ்சிருக்கு. இந்த கோதுமையை நம்ம நல்லா தண்ணீரில் ஊற வச்சுட்டு ஒரு நாள் 24 மணி நேரம் அது தண்ணியில் நல்லா சோக் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை துணியில் கட்டி நம்ம எங்கேயாவது தொங்க விட்டோம்னா திரும்பவும் ஒரு 30 ஹவர்ஸ் ஆகும் அது முளை கட்டி வர்றதுக்கு. 30 ஹவர்ஸ் அப்படியே அதை விட்டுட்டு எடுத்து பார்த்தோம்னா முளையை கட்டி இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக வெயிலில் உலர்த்தி, அந்த முளை கட்டிய கோதுமையை வெயிலில் உலர்த்தி ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு டெய்லி இதை கஞ்சி மாதிரி குடிக்கலாம். அப்படி இல்லையா, முளை கட்டிய கோதுமையை அப்படியே நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்து ஸோ அதை குடிக்கலாம். நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம். இதே மாதிரி தான் கேழ்வரகு. கேழ்வரகில் இருந்தும் முளை கட்டி பால் எடுத்து குடிக்கும்போது அவ்வளவு சத்துக்கள். கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 15 நாட்கள்லேயே ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கேழ்வரகுல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கேழ்வரகு முளை கட்டி எடுத்தது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி அந்த பாலில் கொஞ்சம் கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரை ஒரு சின்ன துண்டு ஏலக்காய் போட்டு குடிச்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவர்கள் குடிக்கலாம். சுகர் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க காலையில் இதை பருகலாம். அந்த அளவுக்கு அயன் சத்து இதில் நிறைஞ்சி இருக்கு.